இஸ்லாத்தின் பார்வையில் உறவுகளும் உரிமைகளும். புனித ரமலான் மாதத்தில் இந்த அதிகாலை நேரத்தில் அல்லாஹ் ரசூலை பற்றிய சிந்தனைகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு நல்வாய்ப்பை பெற்றமைக்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி துவங்குகிறேன். இந்நிகழ்ச்சி உறவுகளும் உரிமைகளும் என்ற தலைப்பில் உங்களுக்கு முன்வைக்கப்படுகிறது. உறவுகள் என்று சொன்ன உடனே நம் ஒரு குடும்பத்தினுடைய உறவுகளை மாத்திரம் கணக்கில் கொள்ளக்கூடாது. ஒரு சமூகத்தில், ஒரு பல்லின சமூகத்தில் வாழுகின்ற நாம் யார் யாரோடெல்லாம் தொடர்பு வைத்திருக்கிறோமோ அந்த அனைத்து உறவுகளையும் அவர்களுக்கு தர வேண்டிய உரிமைகளையும் குறித்து நாம் விரிவாக இந்த புனித ரமலானுடைய தொடர் சொற்பொழிவில் அலச இருக்கின்றோம். அல்லாஹுவோடு உறவு, ரசூலோடு உறவு, தந்தையுடன், தாயுடன், மகனுடன், மகளுடன், குழந்தைகளுடன், அண்டை வீட்டாருடன், பிற சமயத்தினுடைய சகோதரர்களுடன், ஆசிரியர் மாணவர், கணவன் மனைவி, விற்பவர் வாடிக்கையாளர், இப்படியே நீண்டு செல்லும் இந்த உறவுகள் ஒவ்வொருவருக்கும் நாம் செலுத்த வேண்டிய கடமைகள், அவர்களுக்கு தர வேண்டிய உரிமைகள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் இந்த தொடரில், இந்த புனித ரமலானுடைய தொடர் சொற்பொழிவில் பார்க்க இருக்கிறோம். பறந்து விரிந்திருக்கின்ற இம்மார்க்கத்தின் கருத்துக்களில் உறவுகளை மதிக்க வேண்டியதன் முக்கியத்துவம், அவர்களுக்கு தர வேண்டியதன் உரிமைகள், இவைகளில் சிலவற்றைத்தான் நாம் இந்த புனித ரமலானின் தொடர்ந்து 30 நாட்களும் இந்த நிகழ்ச்சியில் காணப்போகிறோம். ஏன் இந்த உறவுகளை பற்றியும் உரிமைகளை பற்றியும் பேச வேண்டும் என்கிற இந்த தலைப்பின் விளக்கமாகவே இன்றைய தினம் உங்களுக்கு சில வார்த்தைகள். உலகத்தில் 2 விதமான கடமைகளை வைத்திருக்கிறார். ஒன்று இறைவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகள். மார்க்க நூட்கள் இவையை ஹுகூகுல்லா என்று சொல்லும். இன்னொன்று இறைவன் அல்லாத மற்ற படைப்புகளோடு நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள், அனுசரணைகள், நல்லொழுக்கங்கள், அவர்களுக்கு செலுத்த வேண்டிய, செய்ய வேண்டிய கடமைகள், இவைகள் மார்க்க நூல்களில் இதை ஹுகூகுல் இபாத் என்று சொல்லப்படும். இரண்டும் சமநிலையில் பேணப்பட வேண்டும். ஒன்றில் கவனம் செலுத்தி மற்றொன்றில் கவனம் இல்லாமல் போய்விட்டால் ஒரு நல்ல முஸ்லிமினுடைய பரிபூர்ணமான வாழ்க்கையாக அது அமையாது. இன்றைக்கு நம்மை பிடித்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வருத்தமான ஒரு செயல்பாடு இதுதான். இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில், அவனுக்கு செலுத்த வேண்டிய விஷயங்களில் மிக அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய எத்தனையோ பேரை பார்க்கிறோம். மற்ற படைப்புகளோடு உள்ள அவர்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகளில், கடமைகளில் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். 5 நேரம் தொழுகையாளி, எல்லா நோன்புகளும் வைப்பவர், ஒன்றுக்கு பல முறை ஹஜ்ஜி செய்பவர், எல்லாம் சரிதான். இவைகளெல்லாம் இறைவனுக்கும் இந்த மனிதருக்கும் இடையில உள்ளவை. ஆனால் மனைவியோடு பிணக்கு, பக்கத்து வீட்டானோடு பகமை, சகோதர சமயத்தவர்களோடு இணக்கமின்மை, தன்னை சுற்றி வாழுகின்ற இந்த படைப்புலகத்தில் அவர்கள் அத்தனை பேரிடத்திலேயும் நல்ல பெயர் எடுக்காமல் இறைவனிடத்திலே மாத்திரம் நாம் நல்ல பெயர் எடுத்து விடலாம் என்று நினைப்பது ஒரு வகையில் ஏமாறக்கூடிய ஒரு செயல், ஒரு இருமாப்பு. மார்க்க சட்டப்படி இது தவறாகும். மறுபக்கம் பார்க்கிறோம், சில பேருக்கு படைப்பினங்களோடு நல்ல பெயர், அண்டை வீட்டானோடு அழகாக பழகுகிறார், ஏழைகளுக்கெல்லாம் வாரி வழங்குகிறார், மனைவி மக்கள் மீது மிக அதிகமாக அன்பு செலுத்துகிறார், மிகச்சிறந்த நற்குணங்களை கொண்டவர் என்று ஊரும் உலகமும் இவரை பாராட்டுகிறது. எல்லாம் சரிதான். ஆனால் அல்லாஹுவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் இவர் குறைவு செய்கிறார். இவருக்கும் பள்ளிக்கும் தொடர்பில்லை, இவருக்கும் நோன்பு நோட்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் குறைவு வைத்தாலும், மற்ற படைப்புகளோடு நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறைகளில் குறைவு வைத்தாலும், இந்த 2 நபர்களுமே கிட்டத்தட்ட நோயாளிகளைப் போலத்தான். 2ம் சரிசமமாக பேணப்பட வேண்டும். சொல்ல போனால் அல்லாஹுவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் ஒரு பங்கு என்றால்
படைப்பினங்களோடு நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதங்கள் குறித்து குர்ஆனும் ஹதீஸும் மார்க்க சட்ட நூல்களும் அதிகமாக பேசுகிறது. நீங்கள் அறிந்திருக்கலாம், ஹிதாயா என்ற ஒரு மார்க்கத்தினுடைய சட்ட நூல் இந்தியாவினுடைய நீதிமன்றங்களில் முஹம்மதியன் லா என்ற பெயரில் இதுதான் வைக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கத்தின் எல்லா சட்டங்களையும் சொல்ல வருகிற அந்த நூல் 4 பாகம். 4 பாகத்திலும் முதல் பாகம் மாத்திரம் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை பற்றி, அவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை பற்றி பேசுகிறது. எஞ்சிய 3 பாகங்களும் மற்ற படைப்புகளோடு நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை பற்றி பேசுகிறது. அதனால்தான் மார்க்க அறிஞர்கள் ஹுகூகுல்லா ஒரு பாகம் என்றால் ஹுகூகுல் இபாத் என்று 3 பாகம் என்று சொல்வார்கள். இரண்டும் சம அளவில் பேசப்பட வேண்டும், பேணப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த விஷயத்தில் ஒன்றில கவனம், மற்றொன்றில கவனக்குறைவு பரவலாக காணப்படுகின்ற ஒரு செய்தி இது. அப்துல்லாஹ் இப்னு அனீஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் அறிவிக்கிறார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் அடியார்களை எழுப்புகிற போது அல்லாஹ் இப்படி அறிவிப்பு செய்வான், நான் நீதமானவன், நீதம் செலுத்துவேன். உங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பாதித்தவர்களிடம் இருந்து சரியான நீதி பெறும் வரை நான் உங்களுக்கு சரியான நீதியை, சுவனத்தை தரமாட்டேன் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்வான். அதற்கு பிறகு யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்காக பாதிப்பை ஏற்படுத்தியவர்களிடம் இருந்து தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அனீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு அறிவிப்பு நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கலாம். உலகத்தில் இறைவனுக்கு செலுத்துகிற கடமைகளில் குறைவு வைத்தால் அவரிடம் மன்னிப்பு கேட்கலாம். உங்களுக்கு தெரியும், மனைவியோடு, மகனோடு, மக்களோடு, பக்கத்து வீட்டுக்காரனோடு, இவர்களோடெல்லாம் இவர்களுக்கு நாம் ஏற்படுத்திய அநீதங்களுக்கு யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அவனுக்கு செலுத்துகிற கடமைகளில் வேண்டுமானால் மன்னிக்கலாம். அல்லாஹ் அறிவிப்பு செய்திருக்கின்றான். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள், அடியார்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிப்பதில்லை, அடியார்கள் பொருந்திக் கொள்ளாதவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்வதில்லை. வாங்கிய கடனை திரும்ப தரவில்லை, யா அல்லாஹ் அவருக்கு நான் கடன் கொடுக்க வேண்டும், நீ மன்னித்து விடு என்று கேட்டால் அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? இது அடியார்கள் சம்பந்தப்பட்டது. அவர்கள் மன்னிக்க வேண்டும், அவர்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும். அதுவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அழகானது ஒரு நபிமொழி, அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் தோழர்களிடத்தில் கேட்பார்கள், மல் முஃப்லிஸ், யார் பரம ஏழை யார்? சஹாபாக்கள், நபித்தோழர்கள் பதில் சொல்வார்கள், அல் முஃப்லிசு ஃபீனா மல்லா தீனார லஹு வலா திர்ஹம் மல்லா திர்ஹம் லஹு வலா மதா. எங்களில் பரம ஏழை என்பவர் காசு இல்லாதவர், பொருள் இல்லாதவர், இவருக்கு பரம ஏழை என்று சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம ஏழை என்பதற்கு விளக்கம் தருவார்கள், இல்லை இவர் அல்ல, உண்மையாகவே பரம ஏழை மறுமை நாளில் வருவார். வருகிற போது நிறைய நன்மைகளை கொண்டு வருவார், குவியல் குவியலாய் நன்மைகள் நிறைய எடுத்துக்கொண்டு வருவார். ஆனால் அவர் தொழுத தொழுகைகள் இவ்வளவு, அவர் நோற்ற நோன்புகள் இவ்வளவு, அவர் கொடுத்த ஜக்காத்துகள் இவ்வளவு, எல்லாம் குவியல் குவியலாக நன்மையாக கொண்டு வருவார். வந்தவரை மறுமையில் அல்லாஹ்வின் விசாரணை துவங்கும். ஒரு பக்கம் இவர் நன்மைகளை கொண்டு வந்திருக்கிறார், மறுபக்கம் இவர் மீதான குற்றச்சாட்டுகளை தூக்கி கொண்டு நிறைய பேர் வருவார்கள். என்னை அடித்தார் என்று ஒரு கூட்டம், என் சொத்தை பிடுங்கினார் என்று ஒரு கூட்டம், இத்தனை பேரை கொன்றார் என்று ஒரு கூட்டம், இத்தனை குற்றங்களுக்கு துணை போனார் என்று ஒரு கூட்டம். வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இவருடைய நன்மையில இருந்து எடுத்து கொடுத்து கொண்டே இருப்பான். மலை போன்று குவியலாய் கொண்டு வந்த இவரின் நன்மைகள் எல்லாம் இவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இவர் மூலம் பாதிப்படைந்த மக்களுக்கு அனைத்து நன்மைகளும் போய் சேர்ந்துவிடும். கடைசியாக எஞ்சி இருப்பது கொடுக்க ஒன்றுமில்லை என்கிற அளவுக்கு அத்தனை நன்மைகளும் தீர்ந்து போனதற்கு பின்னால் ஹதீஸ்ல வருகிறது, உஹித மின் ஹதாயாகும், இவர் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாரோ அவர்களுக்கு கொடுக்க ஒன்றுமில்லை என்பதால் அவர்களிடம் உள்ள பாவங்களை தூக்கி இவர்களுக்கு தரப்படும்.
இவர் மீது போடப்படும். இப்படியே இவரால் பாதிப்படைந்தவர்களின் பாவங்கள் எல்லாம் தூக்கி இவர் தலைமேல் போட்டு போட்டு பாவ குவியல் இப்போது சேர்ந்துவிடும். யோசித்து பாருங்கள், நன்மையை குவியலாக கொண்டு வந்தவர் இப்போது பாவங்களை குவியலாக எடுத்துக்கொண்டு அவனை நரகத்திற்கு இழுத்துச் செல்லுமாறு உத்தரவிடப்படும். இவர்தான் பரம ஏழை என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நம்மில் பலரின் நிலை நாம் மிகுந்த வருத்தத்தோடு இந்த ஹதீஸினுடைய நபிமொழிக்கு பின்னாலே நாம் யோசிக்க வேண்டும். நிறைய பேர் தொழுகைகளை குவியலாக வைத்திருக்கிறீர்கள், நோன்புகளை குவியலாக வைத்திருக்கின்றோம், நிறைய நன்மைகள். ஆனால் பாதிப்படைந்த மக்களுக்கு இவைகளை எல்லாம் தந்து விட்டால் மிஞ்ச போவது ஒன்றுமில்லை என்பது மாத்திரமல்ல, அவர்களின் பாவங்களையும் சேர்த்து சுமக்கிற சூழ்நிலை அல்லவா வரும். நல்ல செயல்கள் பிறர் எடுத்துக் கொள்ளுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. நமக்குள்ள நன்மைகள் நமக்கே. அது எப்போது சாத்தியமாகும் என்றால், இந்த உலகத்தில் யாரோடெல்லாம் எப்படியெல்லாம் நடக்க வேண்டுமோ, உடைமைகள் உரிமைகள் தர வேண்டுமோ, செலுத்த வேண்டுமோ, அவைகளை சரியாக செலுத்திவிட்டால் நம்முடைய நன்மைகளை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், மரணத்திற்கு பின்னால் உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைகள் மொத்தம் 5. உன்னுடைய ரூகை பிடுங்குவதற்கென்று நியமிக்கப்பட்ட மலக்கு எடுத்துக்கொண்டு போய்விடுவார். நீ சேர்த்து வைத்த காசு பணங்கள் எல்லாம் வாரிசுகள் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். உன்னுடைய உடலை கபரில இருக்கிற குழியில இருக்கிற புழுக்கள் தின்றுவிடும். உன்னுடைய எலும்புகளை மண் தின்றுவிடும். கடைசியில் இன்னும் இருப்பது நீ செய்த நன்மைகள். இந்த நன்மைகள் உன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்பவர்கள் 5. ரூகை மலக்கு எடுத்துக் கொள்ளுகிறார், உடலை சதையை புழுக்கள் எடுத்துக் கொள்ளுகிறது, எலும்புகளை மண் எடுத்துக் கொள்ளுகிறது, இருந்த சொத்துக்களை வாரிசுகள் எடுத்துக் கொண்டார்கள். வாழ்க்கை முழுவதும் கொஞ்சம் சேமித்து வைத்து அந்த நன்மைகளை கூட பிறர் நம்மால் பாதிப்படைந்தவர்கள் எடுத்துக்கொண்டால் நமக்கு மிஞ்சி போவது என்ன? எனவே நம் நன்மைகள் மறுமையிலும் நமக்கே வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ, எந்த உறவுகளுக்கு உரிமைகள் தர வேண்டுமோ, மதிக்க வேண்டுமோ, கடமைகளை நிறைவேற்ற சொல்லி அல்லாஹ்வும் ரசூலும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் படித்திருக்கிறார்களோ, அவைகளை சரியாக செய்வதன் மூலமே நம்முடைய நன்மைகள் நமக்கு என்று வரும். இல்லாவிட்டால் மறுமையிலே பிடுங்கிக் கொள்வார்கள், மறுமையிலே அவமானப்படுத்துவார்கள். அந்த அவமானம் பெரியது. வேண்டுமென்றால் அதற்காக இந்த உலகத்திலேயே அவமானப்படலாம். இங்கே ஒரு வார்த்தை கேட்பதால் நாம் குறைந்து போவதில்லை. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று ஒருவரிடத்திலே கேட்பதால் குறைந்து போவதில்லை. வார்த்தைகள் லகுவானது. அவர் கையை பிடிப்பதில் காலை பிடிப்பதில் தவறு கிடையாது. என்னுடைய குற்றத்திற்காக வேண்டி பொறுப்பு கேட்கிறேன் என்று இந்த உலகத்தில் தனி நபராகவோ அல்லது 4 பேருக்கு முன்போ 10 பேருக்கு முன்போ கேட்டு விடுவது கூட சாதாரணம். ஆனால் எல்லா படைப்புகளுக்கும் முன்னால், நபிமார்களுக்கு முன்னால், நல்லோர்களுக்கு முன்னால், உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து இதுவரை உள்ளவர்களுக்கு முன்னால் அவமானப்படுவது என்பது எவ்வளவு பெரிய அவமானம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உறவுகளும் உரிமைகளும், இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் இதுதான். மிக நல்ல வணக்கசாலிகள் கூட செலுத்த வேண்டிய செய்ய வேண்டிய கடமைகளில் உரிமைகளில் கோட்டை விட்டு விடுகிறார். அப்படி நிறைய நம்மை சுற்றியும் நாம் பார்க்கிறோம். சொல்ல போனா கடமையை சரியாக செய்தாலே அவர்கள் கௌரவிக்கப்படக்கூடிய சூழ்நிலை என்று. கடமைகளை சரியாக செய்தாலே நல்லாசிரியர் என்று விருது கொடுக்கிறார்கள். என்னப்பா நல்லாசிரியர் என்று விருது என்று கேட்டால், அவர் தன் பணியை சரியாக செய்தார் என்றார்கள். சரியா பணியை செய்யறது அவர் கடமை. அவருக்கு விருது என்ன? சரியாக செய்தாலே இன்றைக்கு விருது தர வேண்டும் என்கிற சூழ்நிலை இருக்கிறது. தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட், நல்ல மாணவன் என்று சான்றிதழ் கொடுக்கிறார்கள். என்ன நல்ல மாணவன்? வருடம் முழுவதும் அவன் வகுப்பறைக்கு வந்தான். வருடம் முழுவதும் வகுப்புக்கு வருவது மாணவனின் கடமை. ஆனால் கடமையை செய்தாலே இன்றைக்கு விருது கொடுக்க வேண்டும் என்கிற நிலை. காரணம், கடமையை செய்யாதவர்கள் அதிகம், நல்லொழுக்கம் போதிக்காதவர்கள் அதிகம். எனவே தங்கள் கடமையை செய்பவர்கள் நல்லாசிரியர்களாக்கப்படுகிறார்கள், நல்ல மாணவனாக்கப்படுகின்றான், நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக. கடமைகளை செய்தாலே விருது கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இங்கே நாம் யோசித்து பார்க்க வேண்டிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இரண்டு விதமான கடமைகளிலும் அவர்கள் செலுத்திய கவனம் இங்கே ஆழமாக யோசிக்க வேண்டும். பள்ளிவாசலில் நிற்கிற போது அல்லாஹுவின் அடிமையாக அவர்கள் அல்லாஹுவுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகளில் எந்த குறையும் வைக்கவில்லை. பாதங்கள் வீங்குகிற அளவுக்கு வணக்கம், தன்னிலை மறந்த வணக்கம், இறைவனோடு ஒன்றி லயித்து போய் வணங்கி வழிபடுகிற வணக்கம். மறுபக்கம் பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்ப வாழ்வு, அழகான குடும்பம், அன்பான மனைவி மக்கள், பொறுப்புள்ள ஒரு குடும்ப தலைவராய் பரிணமிக்கிறார்கள். மறுபக்கம் பார்க்கிறோம், ஒரு மாபெரும் அரசியல் தலைவர், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கான ஒரு பெருந்தலைவர், ஒரு சமூகத்திற்கான வழிகாட்டி. இத்தனை பன்முக பங்களிப்புகளுக்கு இடையிலேயும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிர்கிறார்கள், மிளிர்கிறார்கள். இதுதான் அல்லாஹுவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளிலும் குறை வைக்க கூடாது, அடியார்களுக்கு, படைப்புகளுக்கு, உறவுகளுக்கு, நம்மோடு ஒட்டி இருக்கிறவர்களுக்கு, இந்த சமூகத்திற்கு செய்கிற கடமைகளிலும் குறை வைக்கக்கூடாது என்பதற்கு இரண்டு கடமைகளையும் சரியாக செய்த, அனைவருக்கும் உரிமையை வழங்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ரோல் மாடல்களாக இருப்பதை பார்க்கிறோம். அடுத்தவர்கள் சொத்து என்றால் எப்படியும் அனுபவித்து விட்டு போவதல்ல, அதற்கென்ன அல்லாஹ் கேட்க மாட்டானா? நபிகள் நாயகத்திடம் வெளியூரில் இருந்து வந்த ஒரு குழுவினர் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் போகிற போது வழியிலே சாப்பிடுவதற்கு எதுவும் எடுத்து செல்லவில்லை, போகிற வழியில் மாற்று சமயத்தை சார்ந்தவர்களுடைய ஒட்டகங்கள் மேய்ந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் அந்த ஒட்டகங்களை பயன்படுத்திக் கொள்ளலாமா? சம்பந்தப்பட்டவர்களின் அனுமதி இல்லாமல் எங்கோ மேய்ந்து கொண்டிருக்கிற ஒட்டகங்களை எடுத்துக்கொள்ளவோ பால் கறந்து கொள்ளவோ அனுமதி கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது நெருப்பு, தொடாதீர்கள் என்று சொன்னார்கள். பிற சமயத்தவர்களை சார்ந்ததாயிருந்தாலும் ஒரு சின்ன உரிமையை கூட அனுமதி இல்லாமல் அவர்களுடையதுதானே எடுத்துக்கொள்ளலாம் என்ற ரீதியில் கை வைப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். அடுத்தவர்களுடைய உரிமைகளில், அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில், அவர்களுடைய உடைமைகளில் போய் தலையிடுவது நெருப்பு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அல்லாஹுவின் விசாரணையில் வெறுமனே தொழுகை நோன்பு மாத்திரம் இடம்பெறாது. உன்னை சுற்றி வாழும் ஒரு சமூகத்தின் எல்லா தரப்பிடத்திலேயும் நம்முடைய செயல்பாடுகள் குறித்து விசாரிக்கப்படும். உங்களுக்கு தெரியும், மக்காவில இருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து போகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகிற அந்த ஊர் துரத்தல், நாடு துரத்தல், அந்த புலம்பெயர்கின்ற பயணத்தில் பின்னணியில் ஓட ஓட அடித்து விரட்டிய மக்களின் சில பொருள்களை கூட ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்து, இந்த ஊர் மக்கள் என்னிடத்தில் கொடுத்த இதோ அமானித பொருட்கள், இந்த பொருட்களை ஒப்படைத்து விட்டு வா என்று சொல்லிவிட்டு போகிறார்கள் என்றால், உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு நள்ளிரவு நேரத்தில் புறப்படுகிற போது கூட அடுத்தவர்களின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு போவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பாமல், கொடுத்து விட்டு சரியாக ஒப்படைத்து விட்டு வருமாறு ஒரு தூதரை நியமிக்கிறார்கள் என்கிற செய்தியின் பின்னணியில், பிற சமயத்தவர்களின், ஏன் விரோதிகளின் பொருளாக இருந்தால் கூட அத்துமீறி அவைகளை பயன்படுத்திக் கொள்ளுவது, அந்த உடைமைகளை தனதாக்கிக் கொள்வது என்பது அல்லாஹ்விடத்தில் பாவம் என்கிற காரணத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற ஒரு உயர்ந்த நெறிகளுக்கு முன்மாதிரியானார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகின்றான், நீங்கள் அமானிதங்களை அவர்களுக்கு உரியவர்களிடத்திலே நீங்கள் சேர்த்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். பிறருக்கு அவர்களின் உரிமைகளில், உடைமைகளில், கடமைகளில் நாம் கவனக்குறைவாக இருந்துவிட்டால் இம்மை மாத்திரமல்ல மறுமையும் கேவலமாகி போகும். நாம் எல்லாம் அறிந்திருக்கிற செய்திதானே. ஒரு மனிதனுடைய அந்த இறுதி ஊர்வலம், ஒரு மனிதனுடைய இறுதி மரியாதை, ஜனாசா தொழுகை, கடன் வைத்துவிட்டு அந்த கடனை கொடுக்காமல் மரணித்து விட்ட ஒரு மனிதனுடைய அந்த இறுதி வணக்கத்தில், ஜனாசாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கெடுக்க மறுத்து விட்டார்கள் அல்லவா? நான் தொழ வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் அல்லவா? ஒரு அறிவிப்பில் உங்கள் தோழருக்கு நீங்களே தொழ வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அல்லவா? ஒரே ஒரு தீனாரை தன்னுடைய ஆடைக்குள்ளே மறைத்து வைத்திருந்தவருடைய ஜனாசா வந்த போது அடுத்தவர்களுடைய ஒரு தீனார் சொத்து கூட
இப்படி தனதாக்கி கொண்டவருடைய ஜனாசாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்க மறுத்ததெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு வர வேண்டும். பிற மனிதர்களினுடைய ஹக்குகளில் அவர்களுக்கு செலுத்த வேண்டியவைகளில் குறை வந்து விட்டால் அல்லாஹ் அவைகளை அவர்கள் மன்னிக்காதவரை மன்னிக்க மாட்டான். இங்கே வேண்டுமானால் ஒரு குடும்பத்துக்குள்ளே கலந்துரவாடுகின்ற மனைவியாக இருக்கலாம். நாளை இந்த கணவன் குறித்து மனைவி என்ற முறையில் அல்லாஹ்விடம் அவள் குற்றச்சாட்டு வைத்தாலோ, ஒரு மனைவியை குறித்து அவள் சரியாக நடக்கவில்லை என்று கணவன் குற்றச்சாட்டு வைத்தாலோ, அல்லாஹ் அவைகளை மன்னிக்கப் போவதில்லை. சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் விசாரித்து ஒன்று நன்மைகளை எடுத்துக்கொள்வான், அல்லது பாதிக்கப்பட்டவர்களுடைய தீமைகளை எடுத்து தண்டனைக்குரிய அந்த குற்றங்களை எடுத்து நம்முடைய தலையின் மீது போடுவான். எனவே உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா உறவுகளுக்கும் செலுத்த வேண்டிய அனைத்து தேவைகளையும் கடமைகளையும் உரிமைகளையும் செலுத்த வேண்டும். இங்கே நாம் யோசிக்க வேண்டிய இன்னொரு செய்தி, அல்லாஹுவுக்கு செலுத்த வேண்டியது மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பெஷல், அடியார்களுக்கு செலுத்த வேண்டியது என்பது அது ஏதோ ஒரு தனித்துறை, அதற்கும் அல்லாஹுவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைக்க கூடாது. மனைவிக்கோ மக்களுக்கோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளும் உரிமைகளும் கூட அல்லாஹுவுக்கு செலுத்துவதாகத்தான் அர்த்தம். ஒரு தந்தை தன் மகனுக்கு அவர் சரியாக எதுவும் செய்யவில்லை, நன்கு வளர்த்தவில்லை, கல்வி தரவில்லை, காசு தரவில்லை, தேவையானவைகளை தரவில்லை. ஆனால் அதற்காக அந்த மகன் நீ எனக்கு தராததால் நான் உனக்கு தரமாட்டேன்னு சொல்ல முடியாது இஸ்லாமிய பார்வையில. காரணம், அல்லாஹுவுக்காக இதை செய்கிறோம். எனவே அவர் சரியாக நமக்கு தராவிட்டாலும் நாம் தர வேண்டும். அவர் நம்மை சரியாக வளர்க்காவிட்டாலும் ஒரு தந்தை என்கிற ஸ்தானத்தில் அவருக்கு நாம் மரியாதை செய்தாக வேண்டும். இது மார்க்கத்தினுடைய தீர்ப்பு. காரணம் என்னவென்றால், நாம் பிற மக்களுக்கு உரிமைகள் தருவது கூட அவர்களின் முகங்களுக்காக அல்ல, அல்லாஹுவினுடைய முகங்களுக்காக தருகிறோம். ஒரு சகோதரனை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்கள், முகமலர்ச்சியோடு அவரை எதிர்கொள்ளுகிறீர்கள். நபி மொழி இதை தர்மம் என்று சொல்லுகிறது. உச்சகட்டமான மிக அழகான மனித நேயம் என்று சொல்லுகிறது. பிற ஒரு சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூப்பது. அவர் புன்முறுவல் பூக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம், அவர் மூஞ்சியை என்று வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நீ இப்படி இருக்கிறதுனால நான் உன்னை புன்முறுவலோடு பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. காரணம், நாம் அவரை புன்முறுவலோடு பார்ப்பது அவருக்காக மட்டுமல்ல, அல்லாஹுக்காக. எனவே பிற மக்களுக்கு நாம் கடமைகளை செலுத்தினாலும் அது அவர்களுக்குள்ள பர்சனலான செய்தியாக செயலாக நாம் பார்க்க கூடாது. இது அல்லாஹுவுக்கு செலுத்த வேண்டியதாகவே அர்த்தம். அவங்க எனக்கு சங்கை செய்தா நான் அவர்களுக்கு சங்கை செய்வேன், அவர்கள் என்னை கண்ணியப்படுத்தினால் நான் கண்ணியப்படுத்துவேன். இது அல்ல. இந்த ஏட்டிக்கு போட்டியான இந்த உரிமையை மார்க்கம் விரும்பல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைசல் வாசிலு பில் முகாஃபி, சரிக்கு சரியாக உறவை பேணுபவன் அல்ல. உறவை பேன்றவங்கிறது அப்படி இருக்கக்கூடாது. அவன் வெட்டினாலும் நாம் ஒட்டுவோம், அவன் துண்டித்தாலும் நாம் சேர்ந்து கொள்வோம். காரணம், நாம் அவன் முகத்திற்காக செய்யவில்லை, அல்லாஹுவுக்காக செய்கிறோம். ஒரு தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்கிறார், அல்லாஹுவின் தூதரே, இன்கானத் அலைனா அல் உமராவு அல்லதீன லா யுஅதூன ஹுகூகனா வயஸ்அலூன ஹக்கஹும். அல்லாஹுவின் தூதரே, எங்களுக்கு ஆட்சியாளர்கள் இருந்து அந்த ஆட்சியாளர்கள் எங்களுக்குள்ள உரிமைகளை தராம, ஆனால் அவர்களுக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய கடமைகளை மட்டும் சரியாக கேட்டு வாங்கினால் நாங்கள் என்ன செய்து வருது, எப்படி நடந்து கொள்வது என்று ஒரு தோழர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துல் ஹுகூக் அல்லதி அலைக்கும், நீங்கள் உங்கள் மீது உள்ள பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றி விடுங்கள். நிறைவேற்றிவிட்டு வஸ்அலுல்லாஹ அல் ஹக் அல்லதி லக்கும், உங்களுக்கு வரவேண்டிய உரிமைகளுக்காக அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அவங்க தரலங்கிறதுனால அவர்கள் தரக்கூடாது, அவர்கள் தர மறுத்ததால் நாங்களும் மறுத்து விடுகிறோம் என்கிற சரிக்கு சரி வேண்டாம். என்ன செய்யுங்கள், அவர்களுக்கு தர வேண்டியதை தந்து விடுங்கள். உங்களுக்கு வர வேண்டியதற்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். எனவே எந்த தரப்பாக இருந்தாலும் அவங்க சரியா நடந்தா தான் நாங்க நடப்போம், இல்லைன்னா நாங்க நடக்க மாட்டோம் என்ற ரீதியிலே பேசுவது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் அழகு அல்ல. அது அல்லாஹ் ரசூலுடைய விருப்பமும் அல்ல.
இறைவனுக்காக நாம் எல்லாரையும் நேசிக்கிறோம். ஹதீஸ்ல வருகிறது, ஹத்தல் லுக்மதி தர்ஃபஉஹா ஃபீ இம்ராதிக், உன்னுடைய மனைவியின் வாயிலே நீ ஊட்டி விடுகின்ற ஒரு கவள உணவும் தர்மம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் மனைவி அவள் நன்றாக அன்பாக நடந்தால் நான் அவளுக்கு ஒரு கவளம் உணவு கொடுப்பேன், இல்லாவிட்டால் அவளை பட்டினி போடுவேன் என்று சொல்ல அவன் கணவனுக்கு உரிமை இல்லை. காரணம், அவள் மனைவி என்பதால் நாம் செய்யவில்லை. அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான், இந்த மனைவியோடு நான் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்த வேண்டும். எனவே ஒரு மனைவிக்கு ஊட்டி விடுகின்ற ஒரு கவள உணவுகள் கூட அல்லாஹ்வின் பார்வையில் அன்பை பெற்று விடுவதற்கு காரணம் இதுதான். எனவே உரிமைகள், உறவுகள் இவைகளை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு விஷயம் உறுதியாக நாம் அறிய வேண்டும். அல்லாஹுவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் தான் வணக்க வழிபாடுகளானாலும் சரி, மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியதானாலும் சரி, அனைத்தையும் இறைவனுக்காக என்ற அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். முதலில் இருக்கிற உறவுகளிலெல்லாம் மிகப்பெரிய பலமான உறவாகிய அல்லாஹுவுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவுகள், அல்லாஹுவிற்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகள், இவைகள் குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லா உறவுகளையும் மதித்து நடக்கின்ற, அவர்களுக்கான உரிமைகளை வழங்குகிற நல்ல மக்களின் பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாத்தின் பார்வையில் உறவுகளும் உரிமைகளும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி காத்தமின் நபிய்யீன் வ அலா ஆலிஹி த்வய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் வல் முஃமினீன வல் முஸ்லிமீன குல்லிஹிம் அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين آمنوا أشد حبا لله. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. உறவுகளும் உரிமைகளும் என்கிற தொடர் சொற்பொழிவில் இன்றைக்கு நாம் அல்லாஹுவுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற உறவு முறை குறித்து, அந்த அல்லாஹுவுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகள் குறித்து பார்க்க இருக்கிறோம். உலகத்தில் எல்லா உறவுகளையும் விட மிக பலமான, தலைச்சிறந்த, நீடித்திருக்கக்கூடிய ஒரு உறவு நமக்கும் அல்லாஹுவுக்கும் உள்ள உறவு. உலகத்தின் உறவுகள் எல்லாம் அவ்வப்போது அருந்து போய்விடக்கூடியவை. சரியாக சொல்வதானால் அவைகள் நல்ல உறவுகளே அல்ல. அல்லாஹுவுடன் உள்ள உறவு மாத்திரம்தான் உண்மையான, இறுதி வரை நிலைத்திருக்கிற ஒரு உறவு. இந்த உலகத்திற்கு நாம் வருவதற்கு வேண்டுமானால் தற்காலிகமாய் பெற்றோர் காரணமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய படைப்புக்கு அவன் காரணம். அவர் எனக்கு இதை கொடுத்தார், இவ்வளவு கொடுத்தார் என்று யாராவது எதையாவது கொடுத்தால் பேசிக் கொள்கிறோம் அல்லவா? காலமெல்லாம் அவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அவன் கொடுத்தவைகளை எண்ண முடியாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வினுடைய திருநாமங்களில் ஒன்று ரப் என்பது. திருக்குர்ஆனின் ஆரம்பத்திலேயே நாம் ஓதுகிறோம் அல்லவா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்பவன் என்று சொல்லுவார்கள். படைத்தான், வளர்க்கிறான், பேணி பாதுகாக்கிறான், தேவையான எல்லாவற்றையும் தருகிறான். எனவேதான் உலகத்தின் அத்தனை உறவுகளை விட நமக்கும் படைத்தவனான அல்லாஹுவுக்கும் இடையிலே உள்ள உறவு மிக பலம் வாய்ந்தது என்று சொல்லுகிறோம். அதற்கு முன்னால் மற்ற எதுவும் உறவே அல்ல. ஞானமேதை தக்கலை பீரப்பா அவர்கள் பாடுவார்கள்: உற்றாரும் இல்லை, உறவாரும் இல்லை, இங்கு உனையன்றி மற்றாரும் என்னை பார்ப்பதுண்டோ. உற்றார் கிடையாது, உறவார் கிடையாது, உன்னை அல்லாமல் இங்கு எனக்கு எந்த சொந்தமும் கிடையாது என்ற கருத்து. ஆம், அல்லாஹுவுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பும் உறவும் அது ஒரு வித்தியாசமானது, முறியவே முடியாது.
இங்கே பிரச்சனை என்றால் கணவன் மனைவியை தலாக் போடுகிறார். மனைவி இந்த கணவனிடமிருந்து பிரித்து வைக்குமாறு ஜமாத்திற்கு கடிதம் தருகிறாள். தந்தைக்கும் மகனுக்கும் சண்டை. நான் உனக்கு தந்தை இல்லை, நீ எனக்கு மகன் இல்லை, வீட்டை விட்டு வெளியில் போ, விரட்டுகிறான் ஒரு தந்தை. இறந்தால் கூட என் முகத்தில முழிக்காதே என்று பேசுகிறது ஒரு உறவு. எனக்கும் உங்களுக்கும் ஜென்ம பகை என்று பேசுகிறது ஒரு உறவு. என் வீட்டு வாசற்படியை மிதிக்க கூடாது என்று சொல்லுகிறது ஒரு உறவு. அவ்வப்போது பகைமை வந்து கொள்ளுகிற, அவ்வப்போது முறிந்து போய்விடுகின்ற இந்த உறவுகளுக்கு இடையில் நாம் யோசித்து பார்க்கிறோம். என்றைக்குமே முறியாத உறவு அல்லாஹுவுக்கும் நமக்கும். ஒருவேளை ஒரு ஆபத்தான கற்பனை, என்றாவது ஒரு நாள் எனக்கும் உனக்கும் எந்த உறவும் தொடர்பும் இல்லை போ என்று இறைவன் அறுத்து விட்டால், அங்கிருக்கிற தொடர்பும் உறவும் முறிந்து போனால் நினைப்பதற்கு அபாயகரமாக இருக்கிறது. நாம் தொழுதாலும் தொழாவிட்டாலும், நாம் அவனை கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டாலும், பிரார்த்தனை செய்தாலும் செய்யாவிட்டாலும், எந்தெந்த காலங்களில் என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டு நம்மை பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு எல்லா உறவுகளை விட மேலான. உலகத்தின் உறவுகள் எல்லாம் பிரதிபலன்களை எதிர்பார்த்தவை. இவரிடம் தொடர்பு வைத்தால் எவ்வளவு கிடைக்கும்? சாதாரணமாக நம்முடைய வழக்கு பாணியில சொல்றதுன்னா, பசை இருந்தால் ஒட்டி கொள்வார்கள், இல்லாவிட்டால் இல்லை. ஆனால் அல்லாஹுவுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு அப்படியா? அதுவும் இன்றைய சூழ்நிலையில் பூரா பொருளாதாரத்தை நம்பிய உறவுகள் எல்லாம். காசு இல்லைன்னா சகோதர பாசங்கள் கூட காணாமல் போய்விடுகிறது. ஒரு ஆள்கிட்ட கேட்டாங்க, அந்த ஊர்ல ஒருத்தர் ரொம்ப பரம ஏழையா இருக்காரு, அவரு உங்களுக்கு சொந்தக்கார் தானே அப்படின்னு. இவர் சொன்னாரு, சொந்தக்கார் தான், நாங்க அவரை கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னார். அவர்கிட்டயே இன்னொரு கேள்வி கேட்டாங்க, இந்த ஊர்லயே பெரிய பணக்காரர் இருக்காரு, ஜமீன்தார் மிராஸ்தார், ரொம்ப பணக்காரர், அவரு உங்களுக்கு சொந்தம் தானே? அப்ப அவர் சொன்னாரு, சொந்தம் தான், ஆனா அவர் எங்களை கண்டுக்கிறது இல்லை. இதுதான் நிலைமை. நமக்கு கீழே உள்ளவர்களை நாம் பார்ப்பதில்லை, நமக்கு மேலே உள்ளவர்கள் நம்மை பார்ப்பதில்லை. என்ன காரணம்? எவ்வளவு தூரம் பொருளாதாரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் உறவு வலுத்துக் கொள்ளுகிறது, உறவு வலுப்படுகிறது. பொருளாதாரம் குறைந்து போய்விட்டதென்றால் நெருங்கிய உறவுகள் கூட நொறுங்கிய உறவுகளாக போய்விடுகிறது. அல்லாஹுவுக்கும் நமக்கும் உள்ள உறவு அப்படியா? நீ இன்றைக்கு தொழுதால் நான் தருவேன், இல்லாவிட்டால் தரமாட்டேன் என்றா? அது ஒரு வித்தியாசமான உறவு. சுருங்க சொல்லி, கடவுள் இல்லை என்று சொல்லுபவனுக்கும் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான், தன்னை தொழாதவனுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறான். உலகத்திலேயே படைப்புக்கும் படைத்தவனுக்கும் உள்ள உறவை போல எந்த உறவும் இருக்க முடியாது. இந்த உலகத்தோடு முடிந்து போய்விடுகிறது கணவன் மனைவி பந்தம், இந்த உலகத்தோடு முடிந்து போய்விடுகிறது தாய் தகப்பன் பந்தம். ஆனால் அல்லாஹ்வுடைய உறவு மறுமை வரை நீடிக்கிறது, மறு உலகம் வரை நீடிக்கிறது. அதனால் தான் இருக்கிற உறவுகளில் எல்லாம் சிறந்த உறவு என்று சொல்லுகிறோம். ஏன்? நாமே அவனுக்கு முழுமையாக சொந்தம். ஏதேனும் துக்க செய்தி கேள்விப்படுகிற போது, இறப்பு செய்தி கேள்விப்படுகிற போது குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிற வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன பொருள் தெரியுமா? நாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம், முழுக்க முழுக்க நாம் அவனுக்கு சொந்தமானது. அவ்வளவு உறவு இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செலுத்த வேண்டும், அவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன என்பதையெல்லாம் நாம் அல்லாஹ்வுடைய உறவு என்கிற இந்த தலைப்பில் யோசித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் நீங்கள் எந்த உறவிடம் போய் கேட்டாலும், கை நீட்டி கேட்டால் கோபப்படுவார்கள், கேட்காவிட்டால் கோபப்படும் ஒரே உறவு அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில உள்ளது. கேட்காவிட்டால் கோபப்படுவான். அடிக்கடி கேட்பதை விரும்புகின்ற ஒரே ஒருவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மட்டுமே. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயமாகவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயமாகவும் பல்வேறு அறிவிப்புகள் இப்படி வருகிறது.
ஒரு முஸ்லிம்களின் அடக்கத்தலத்தை கடந்து செல்லுகிற போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கபர்ஸ்தானை பார்த்து அவர்கள் பேசுவார்கள், அடங்கியிருப்பவர்களே, இங்கே நீங்கள் போனதற்கு பின்னால் உங்களுடைய சொத்துகள் பிரிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் விட்டுவிட்டு போன மனைவிகள் அடுத்த தாரமாக அவர்கள் வேறு திருமணம் செய்து கொண்டார்கள். நீங்கள் என்னென்ன தொழில்கள் எல்லாம் வைத்திருந்தீர்களோ அவைகள் கூட பங்கிடப்பட்டு விட்டது. சுருக்கமாக, நீங்கள் போனதால் இங்கே எதுவும் நிற்கவில்லை, எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டது. அப்ப மனிதனை கொண்டு போய் அடக்கிய கையோடு அவன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் அறுத்து கொள்ளுகிற உறவுகளுக்கு இடையில் பிறப்பில இருந்து இறப்பு வரை அல்ல, இறப்பிற்கு பின்னாலும் நீண்டு செல்லுகின்ற அந்த மறு உலகம் வரை தொடர்பில் இருக்கின்ற அந்த உறவு அல்லாஹ்வுடைய உறவு. அந்த அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பார்க்க போகிற போது ஒரு நபிமொழி கிடைக்கிறது. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரே வாகனத்தில் பின்னாலே அமர்ந்து போனேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்தார்கள், முஆதே, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தாங்கள் சொல்வதை செவிமடுக்கவும் தாங்கள் விடுக்கூடிய உத்தரவை முழுமையாய் ஏற்று நடக்கவும் முற்றிலுமாக பணிந்திருக்கிறேன் அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள், ஹல் தத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாத், முஆதே, உனக்கு தெரியுமா நாம் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமை என்ன என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலுமே நன்கறிவார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடை சொன்னார்கள், ஃபஇன்ன ஹக்கல்லாஹி அலா இபாதிஹி அன் யஅபுதுல்லாஹ வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, உலகத்தின் படைப்புகள் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமை என்னவென்றால் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த விதமான இணையும் வைத்துவிடக் கூடாது என்று சொன்னார்கள். சிறிது தூரம் சென்றதற்கு பிறகு மீண்டும் கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஆதே, அல்லாஹ் நமக்கு செலுத்த வேண்டியது என்ன என்று தெரியுமா? நான் அப்போதும் சொன்னேன், அல்லாஹும் அவருடைய ரசூலுமே நன்கறிவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அல்லாஹ் யுஅذிபஹும், அல்லாஹ் அவர்களை வேதனை செய்யாமல் இருப்பது என்று சொன்னார்கள். இந்த நபிமொழி ரெண்டு முக்கியமான விஷயங்களை உணர்த்துகிறார். நாம் இறைவனுக்கும் இறைவன் நமக்கும் செய்ய வேண்டியது. நாம் இறைவனுக்கு என்கிற போது அதை கடமை என்போம். அல்லாஹ் நமக்கு என்று வருகிற போது அது கடமை அல்ல. காரணம், அல்லாஹ்வின் மீது எதுவும் கடமை அல்ல, எந்த பொருளும் கடமை அல்ல. ஏதாவது ஒரு விஷயத்தை கடமை என்று சொல்ல முடியாது. நான் தொழுதால் சுவனம் தர வேண்டும் என்று உத்தரவிட முடியுமா? அது கடமை அல்ல. ஒருவன் தீமை செய்கிறான், தண்டனை தான் தந்தாக வேண்டும் என்று சொல்ல முடியுமா? அதுவும் கடமை அல்ல. அல்லாஹ்வின் மீது எதுவும் கடமை இல்லை, நம் மீது கடமை. ரெண்டு முக்கியமான செய்திகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீஸின் வழியாக. அவனை வணங்கி அவனுக்கு எந்த விதமான இணையும் வைக்காதிருத்தல். இந்த ஹதீஸின் வழியாக ஹதீஸுகளுக்கு விளக்குமுறை தருகின்ற முஹத்திஸீன்கள் சொல்லுவார்கள், இறைவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய சில விஷயங்கள். அதுல முதலாவது அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹுவை நம்புதல். அல்லாஹுவுக்கு செலுத்த வேண்டிய முதல் செய்தி இது, அல்லாஹுவை நம்புதல், ஈமான் என்று சொல்லுகிறோம். அல்லாஹுவை நம்புதல் என்றால் வெறுமனே ஒருவன் இருக்கிறான் என்பதை மாத்திரமல்ல. ஈமானுடைய பல விஷயங்கள், முக்கியமான செய்திகள் நீங்கள் தெரிந்திருக்க கூடும். அல்லாஹுவை, அவனுடைய வேதங்களை, அவனுடைய தூதர்களை, அவனுடைய வானவர்களை, மறுமை நாளை, நன்மை தீமை அனைத்தும் அவனிடமே வருகிறது என்பதை, மரணத்திற்கு பின் எழுப்பப்படுவோம் என்பதை, இவ்வளவையும் சேர்த்து நம்புவது அல்லாஹுவை நம்புவதாகும். அல்லாஹுவை நம்புவதற்குள் இவ்வளவும் அடக்கம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅதி பஅதல் மௌத் என்கிற இத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கியது அல்லாஹுவை நம்புதல் என்பது. இதில் ஒன்று தவறாகிவிட்டாலும் அல்லாஹுவின் மீது உள்ள நம்பிக்கை தவறாகும். நாம் அல்லாஹுடைய நம்பிக்கை கொண்டிருப்பது மிக உறுதியான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். யாராவது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ரெண்டு பேர், ஒரு கணவன் மனைவியோ அல்லது ஒரு ஜோடி பேசிக்கொள்ளும். முஸ்லிம் அல்லாத பிற சமயத்தவர்களிடத்தில் இந்த வார்த்தைகளை அதிகமாக நீங்கள் கேட்கலாம்.
அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா நாம் 2 பேரும் ஒன்றா இருக்கணும் என்று பேசிக்கொள்வார்கள். அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா, ஏனென்றால் அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருப்பதில் லேசான சந்தேகம் அவர்களுக்கு உண்டு. அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா ஒரு முஸ்லீம் அப்படி பேச முடியாது. மறுமைன்னு ஒன்று இருந்தா என்று பேசினால் அவன் முஸ்லீமே அல்ல, அவன் மூமினே அல்ல. அவன் எப்போது மூமினாவான்? மறுமை என்று ஒன்று இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பியாக வேண்டும். எனவே அவன் விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்ல முடியாது, மறுமைன்னு ஒன்று இருந்தா அப்படின்னு பேச முடியாது, பேசவும் மாட்டான். சொல்ல போனா மாத்தமா பேசுவான். யாராவது கடன் வாங்கி விட்டு தரலன்னு சொன்னா உடனடியாக சொல்லுவான், நீ இங்கே தரலன்னாலும் பரவாயில்ல, நீ போ, நான் உன்னை மகசூரில் வந்து பார்த்துக்கிறேன் என்று சொல்லுவான். ஏதாவது ஒரு அநியாயம் யாராவது செய்து விட்டால், நீ எவ்வளவு காலைக்கு இப்படி செல்வ, வா நாளைக்கு அல்லாட்ட பதில் சொல்லித்தான் ஆகணும் என்று பேசுவார்கள். எனவே இருந்தால் என்பதல்ல, இந்த ஈமான் சார்ந்த அத்தனை விஷயங்களும் மிக உறுதியாக நம்பப்பட வேண்டும். அதுதான் மறுமை நாள்னா மறுமை நாள் உறுதியாக உண்டு. அது எப்போன்னு தெரியாது, ஆனால் உண்டு. உலகம் எப்போது அழியும் அல்லாஹுவுக்கு மாத்திரம் தெரியும். மறு உலகம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை இஸ்லாம் அட்டவணைப்படுத்தியது போன்று உலகத்தின் எந்த சமயங்களும் அட்டவணைப்படுத்தவில்லை. அவ்வளவு தெளிவாக இதற்கெல்லாம் சேர்த்து பெயர் அல்லாஹுவை நம்புதல். இந்த அல்லாஹுவை நம்புதல் என்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள் என்கிற இந்த தௌஹீது கலிமா, இந்த மந்திரத்தை உச்சரித்து உச்சரித்து அதற்காகவே வாழ்ந்து உயிர் நீத்த பெருமக்கள் ஏராளம் பேர். ஈமானில் அவ்வளவு உறுதி. அல்லாஹுவினுடைய ஈமான் விஷயத்தில் மிகவும் கடினமான உறுதி நமக்கு வேண்டும். திரும்ப திரும்ப அடிக்கப்பட்ட போது, துன்புறுத்தப்பட்ட போது கூட ஹஜ்ரத் பிலால் அவர்களின் வார்த்தையில் அந்த அல்லாஹுவினுடைய நம்பிக்கை, அஹத் என்ற வார்த்தை வெளிவந்ததை ஒழிய அதிலிருந்து கருத்தில் அவர்கள் பின்வாங்கவில்லை. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், பிலால் அடிக்கப்பட்டது போன்று ஒரு யானை அடிக்கப்பட்டிருந்தால் கூட அந்த வதையை அதனால் தாங்கிக் கொள்ள முடியாது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்று, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்று வரலாற்றின் வழிநெடுகிலும் காணப்படுகின்ற இவர்களெல்லாம் ஈமானின் உறுதிமிக்க வீரர்கள். அல்லாஹுவுக்கு நாம் செலுத்த வேண்டியவற்றில் முதல் செய்தி இது, அல்லாஹுவை உறுதியாக நம்புதல், எல்லா நேரங்களிலும் நம்புதல். ஏனென்றால் அவனை விட்டால் இந்த உலகத்தில் அவ்வளவு உறுதியான பலமான வேறு உறவு கிடையாது. எப்போது அதற்கு அனுமதி உண்டு தெரியுமா? ஒருவன் தன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுவின் விஷயத்தில் மாற்று கருத்தை சொல்லுமாறு ஆயுதத்தினுடைய முனையில் அவன் நிர்பந்திக்கப்படுகிறான் என்று வைத்துக் கொண்டால், அப்போது மாத்திரம் உள்ளத்தில் அல்லாஹ் ஒருவன் என்கிற நம்பிக்கையை வைத்துக் கொண்டு வாயில மாத்திரம் சொல்லுவதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது. ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் அறிந்திருக்கலாம், எதிரிகள் நிர்பந்தித்தார்கள். அவர் யோசிக்கிறார், மார்க்கத்திற்கு ஆற்ற வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. இவன் கேட்பது ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹுவை பற்றி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி தவறான ஒரு வார்த்தை. உள்ளத்தில் உறுதியை வைத்துக் கொண்டு நாவிலே மட்டும் வேறு வார்த்தையை பேசி உயிரை காப்பாற்றுவது கொள்வதில் தவறில்லை என்று முடிவெடுக்கிறார். எதிரிகள் விரும்பியவாறே சொல்லுகிறார். இது குறித்து பேச்சுக்கள் வருகிறது, விமர்சனங்கள் எழுகிறது. விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காதுக்கு போகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் பற்றி மக்கள் பேசுகிற செய்தியை குறித்து அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இப்போது அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான், மன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமானி வலக்கின் மன் ஷரஹ பில் குஃப்ரி ஸத்ரன் ஃபஅலைஹிம் கதபும் மினல்லாஹ். யாராவது அல்லாஹுவை ஈமான் கொண்டதற்கு பின்னால் நிராகரித்தால் அவர்களுக்கு அல்லாஹுவின் கோபம் உண்டு. ஆனால் கல்புக்குள்ள ஈமானை நல்ல முறையில் வைத்துக் கொண்டு நிர்பந்திக்கப்பட்ட போது இந்த குஃப்ருனுடைய இறை மறுப்பினுடைய வார்த்தையை நிர்பந்திக்கப்பட்டு சொன்னாலே தவிர அவர்களுக்கு இது பொருந்தாது. இந்த வசனம் ஈமானை உயிரை காப்பாற்றிக் கொள்ளுகிற அந்த நேரத்தில்
வேண்டுமானால் உள்ளத்தில் உறுதியை வைத்துக் கொண்டு நாவிலே வேறு கருத்தை சொல்லிக் கொள்ளலாம் என்கிற அனுமதியை நமக்கு வழங்குகிறது. ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேயே தன்னை நபி என்று அறிவிப்பு செய்து கொண்ட முசைலமா என்பவன் வம்படியாக ஒவ்வொருவராக பிடித்து தன்னை நம்புமாறு நிர்பந்தித்தவன் 2 பேரை பிடித்தான். ஒருவரிடத்தில் கேட்டான். அவன் ஏற்கனவே தங்களுடைய குலத்தவர்களுக்கும் கோத்திரத்தவர்களுக்கும் தான் ரசூல் என்றும் குறைஷிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூல் என்றும் அவன் தன்னை கருதி கொண்டு ஒருவரை பிடித்து கேட்டான், நீ என்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் என்கிறாயா? அவர் சொன்னார், ஆம்னு சொன்னார். நான் முஹம்மதை ரசூல் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார். திரும்ப திரும்ப சொன்னார். அவரை கொன்று விட்டான். இன்னொருவனை பிடித்து கேட்டார். முசைலமா கேட்டான், என்னை தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறாயா? அவர் சொன்னார், தூதுவர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவன் கொல்லுவான். எதற்காக வேண்டி அப்படி போக வேண்டும்? உள்ளத்திலே உறுதியை வைத்துக் கொண்டு வாயிலே சொல்லலாம் என்று முடிவெடுத்து மனதிற்குள் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நினைத்துக் கொண்டு வாயிலே சொன்னார், நீ அல்லாஹ்வினுடைய தூதர் என்று என்பதை நான் ஏற்கிறேன். விட்டுவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி போனது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடையே சொன்னார்கள், அம்மா ஹாதல் மக்தூலு ஃபமலா அலா யகீனிஹி வ சித்கிஹி ஃபஹனிஅன் லஹு. கொல்லப்பட்டவர் தன்னுடைய ஈமானின் மீது உறுதியாக இறுதி வரை இருந்தார், அவருக்கு வாழ்த்தும் சுபச்சோபனமும் உண்டாவதாக என்று வாழ்த்து சொன்னார்கள். வ அம்மல் ஆகர் ஃபகபில ருக்ஸத்தல்லாஹி தஆலா ஃபலா தபிஅத் அலைஹி. இன்னொருவர் அல்லாஹ் கொடுத்த சலுகையை பயன்படுத்திக் கொண்டார், எனவே அவர் மீதும் குற்றம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வாறு உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி வாழ்முனையில் ஆயுத முனையில் நிறுத்தப்படுகிற போது அந்த நேரத்தில் மாத்திரம் மாற்று கருத்தை நாவிலே சொல்லிவிட்டு கல்விலே அல்லாஹ்வை உறுதியாக ஏற்றால் அப்படிப்பட்ட ஈமானை மார்க்கம் அனுமதிக்கின்றது. அதுவும் கூட போராடி இருப்பது ஒரு உயிர், அதுவும் இறைவனின் பாதையில் போகட்டும் என்று முடிவெடுத்தால் அவர்கள் மிகுந்த பாராட்டுக்குரியவர்கள் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையிலே சொல்லித் தருகிறார்கள். எனவே அல்லாஹுவை உறுதியாக நம்புதல், அவன் இருக்கிறான் என்று நம்புதல். இல்லை என்றவர்கள், கடவுள் இல்லை என்பவர்கள் பொதுவாக உலகத்தில் 1% கூட கிடையாது. 99% மேல் கடவுள் உண்டு என்று சொல்பவர்கள், உண்டு என்பவர்கள் பல்வேறு வழிகளை தேடினார்கள், நிறைய வழிகளை தேடினார்கள். அதிலே அல்லாஹ் ஒருவன் என்கிற ஒரு உயர்ந்த மார்க்கத்தினுடைய வழியிலே அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறார். இல்லைன்னு சொன்னவன் எல்லாம் கூட இப்ப மாறிட்டு வர்றான். முதல்ல இல்லவே இல்லைன்னு சொன்னவன் இப்ப இருந்தா பரவாயில்லன்னு சொல்றான். சொல்லி புலம்புவதற்கு ஒரு கடவுள் வேண்டும் என்கிறான். குறைகளை யாரிடமாவது பகிர்ந்து கொண்டு தன்னை தேற்றிக் கொள்வதற்கு ஒரு கடவுள் வேண்டும் என்று சொல்கின்றான். அல்லாஹுவை நம்பிய ஒரு நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான் என்கிற போது எவ்வளவு தூரம் அவன் மீது கொண்டிருக்கிற நம்முடைய ஈமான் பலமாக இருக்க வேண்டும். மறுமையில் அவனை நம்பாதவர்களின் கை சேத வார்த்தை வருகிறது. அவனோடு சேர்த்து மற்றவற்றையும் வணங்கியவர்களின் கை சேதமான வார்த்தைகள் குர்ஆனில் வருகிறது. மறுமையிலே பேசுவார்கள், ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து. யா அல்லாஹ், என்னை திரும்ப உலகத்துக்கு அனுப்பிச்சு வை, நாம் போய் நல்ல நல்ல அமல்கள் எல்லாம் செய்கிறேன் என்று பேசுவார்கள். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு கூட்டம் மறுமையிலே கை சேதப்பட்டு எதை செய்ய அனுப்பி வை என்று கேட்குமோ அதை செய்வதற்கான நசீபை, வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு இப்போதே வழங்கியிருக்கிறார். மறுமையில வந்து என்னை அனுப்பி வை என்று கேட்கிற கூட்டம் அல்ல நாம், இங்கேயே அதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிற கூட்டம். அப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மை வைத்திருக்கின்ற அந்த இறைவனை எவ்வளவு தூரம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், அவனை எப்படி வணங்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். இறைவன் நமக்கு புரிந்திருக்கிற அருட்கொடைகளில் ஆக குறைந்த அருட்கொடையாக, அணுவிலும் சிறிய அருட்கொடையாக நீங்கள் எதையாவது ஒன்றை எடுத்துக்கொண்டால் அந்த அணுவிலும் சிறிய அருட்கொடைக்கு கூட உங்களின் ஆயுள் முழுக்க நன்றி செலுத்தினாலும் தீராது என்று வருகிற போது நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.
அல்லாஹுவுக்கும் நமக்கும் இடையில இருக்கின்ற இந்த உறவு எவ்வளவு தூரம் பலப்படுத்தப்பட வேண்டும். அவன் குறித்த நம்பிக்கை மிக அதிகமாக தெளிவாக இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி உயிர் துறந்தவர்கள் எத்தனை எத்தனை பேர். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா என்பவர் ரோம் நாட்டினுடைய அரசருக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறார், நிர்பந்திக்கப்படுகிறார் மது குடிக்க வேண்டும் என்று. அவர் சொல்லுகிறார், இவ்வாறு நிர்பந்திக்கிற போது எனக்கு மதுவை குடிக்க உரிமை உண்டு என்றாலும் நான் மது குடிப்பதை பார்த்து ஒரு எதிரி சிரிப்பதை நான் விரும்பவில்லை, நான் குடிக்க மாட்டேன் என்றார். உன் உயிர் போகும் என்று அடுத்து நிர்பந்திக்கப்படுகிறது, உயிர் போகும் என்று அச்சுறுத்தப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா சொன்னார், எனக்கு ஒரே ஒரு உயிர் தான் இருக்கிறது என்பதற்காக நான் கவலைப்படுகிறேன், பல உயிர்கள் இருந்திருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுகிறேன் என்றார். அவ்வளவு போராட்டத்திற்கிடையில் வெற்றி பெற்று திரும்பிய அவரை அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா அவர்களை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நெற்றியில் முத்தமிட்டு சொன்னார்கள், ஹக்குன் அலா குல்லி முஸ்லிமின் யராக அன் யுகப்பில ரஸக ஃபஅனா அப்தஉஹும். உன்னை பார்க்கிற ஒவ்வொரு முஸ்லிமும் உன் தலையில முத்தமிட வேண்டும். காரணம், தலை வணங்காத உன் தன்மைக்காக, நிர்பந்தித்த போதும் தலை வணங்க மறுத்த உன்னுடைய துணிவுக்கு ஒவ்வொரு முஸ்லிமும் உன் தலையை முத்தமிட வேண்டும். இதோ நான் அதை ஆரம்பித்து வைக்கிறேன் என்று தலையை முத்தமிட்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த ஈமானில இருந்து கொஞ்சமும் பின்னடைவு இல்லாமல் அப்படியே உறுதியாக பின்பற்றி இருக்கிற பெருமக்கள் நாம் வரலாறு முழுக்க பார்க்கின்றோம். எனவே அல்லாஹுவின் மீது நாம் கொண்டிருக்கிற ஈமான் மிக உறுதியானதாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஈமானை பலப்படுத்துவானாக, நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவானாக. உறுதி வாய்ந்த ஈமானை கொண்டோருடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்ப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாத்தின் பார்வையில் உறவுகளும் உரிமைகளும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேற்றைய தினம்